அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணகுமார், சிஎஸ்கே கரியர் கைடன்ஸ் அகாடமியிலிருந்து. நீட் எக்ஸாம் எழுதி கவுன்சிலிங் வெயிட் பண்ணுற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நல்ல காலேஜில் சேரணுங்கிற எய்ம் இருக்குங்க. அந்த எய்மை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு உண்டான வீடியோ தான் இந்த வீடியோ. கவுன்சிலிங்கில் மேஜராக ப்ளே பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 விஷயங்கள். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துருக்க கட் ஆஃப், ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட ரேங்க், அதாவது ஜென்ரல் ரேங்க் இருக்கும், ஆஸ் வெல் அஸ் வந்து கம்யூனிட்டி ரேங்க் இருக்கும், அவங்களோட ரேங்க் ரெண்டாவது விஷயம். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங். நம்ம எந்த காலேஜ் வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கில் வந்து ப்ரிஃபரன்ஸில் வந்து ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் கொடுக்குறோம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி இந்த 3 விஷயங்கள் தாங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட காலேஜ் என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிறத டிசைட் பண்ணுற ஃபேக்டர். எல்லாருமே சொல்கிறது என்னென்னா, ஓகே நீ இந்த கட் ஆஃப் எடுத்திருக்கியா, 600 மார்க் எடுத்திருக்கேன், இந்த காலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. ஆனால் வந்து அது உண்மை இல்லைங்க. ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இதில் மேஜர் ப்ளே பண்ணுறது வந்து அவங்களோட ரேங்க்னா ரேங்க் ப்ளஸ் கம்யூனிட்டி ரேங்க் தாங்க வந்து இதில் மேஜர் ப்ளே பண்ணுது. ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 600 மார்க் எடுத்தவங்களே கூட இருக்கலாம். அந்த 600 மார்க் எடுத்த 50 ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ரேங்க் கொடுத்துட மாட்டாங்க. இப்போ 720 எடுத்த 67 பேருக்கு ஃபஸ்ட் ரேங்க் கொடுத்தாங்களே அந்த மாதிரி கொடுத்துட மாட்டாங்க. இதில் நிறைய கிரைட்டீரியா இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பயாலஜி மார்க் வந்து பார்த்திங்கன்னா யார் ஹையஸ்ட்டாக எடுத்தாங்களோ அவங்களுக்கு கொடுப்பாங்க. தென் 2 பேர் அதில் டைப் ஆனிச்சுன்னா கெமிஸ்ட்ரி மார்க் பார்ப்பாங்க, கெமிஸ்ட்ரி டைப் ஆனிச்சுன்னா ஃபிசிக்ஸ் மார்க் பார்ப்பாங்க. இந்த மாதிரி நிறைய கிரைட்டீரியா பேஸ் பண்ணி தான் ரேங்க் வந்து நம்மளுக்கு வந்து அசைன் பண்ணுறாங்க. ஸோ ஒரே மார்க் எடுத்து சப்போஸ் 600 மார்க் எடுத்த ஒரே கேட்டகரி சேர்ந்து சப்போஸ் பிசி கேட்டகரி சேர்ந்த 2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரே காலேஜுக்கு வந்து எய்ம் பண்ணி போடுறாங்கன்னா அவங்களோட ரேங்க் மாற பட்சத்தில் ஒருத்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2000 இன்னொருத்தர் 2001ன்னா 2000 எடுத்தவருக்கு அந்த காலேஜுக்கு எடுத்துருக்கலாம், 2001 எடுத்தவருக்கு அந்த காலேஜ் கிடைக்காம போகலாம். ஸோ அதனால் ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ரொம்ப ப்ளே பண்ணுது. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங்கில் தாங்க நம்மளோட இதே இருக்குது. சாய்ஸ் ஃபில்லிங் கரெக்டாக பண்ணோம்னா அந்த காலேஜ் கிடைக்கிறதுக்குன்னா வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இங்கே நாங்கள் ஒவ்வொரு காலேஜோட க்ளோசிங் கட் ஆஃப் ஆஸ் வெல் அஸ் க்ளோசிங் ரேங்க் டீட்டெயில்ஸ் தரோம். தமிழ்நாடோட அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகி நம்ம ரிஜிஸ்டர் பண்ண உடனே அவங்க ஒரு டேட்டில் வந்து ரேங்க் லிஸ்ட் விடுவாங்க. அந்த ரேங்க் லிஸ்ட்டை வந்த உடனே நீங்கள் இந்த கட் ஆஃப் வச்சு கட் ஆஃப் ரேங்க்கை வச்சு இப்போ வந்திருக்க ரேங்க்கையும் கம்பேர் பண்ணி உங்களுக்கு எந்த காலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு முடிவு வரலாம். இதில் வந்து ஒரு 5% டிவியேஷன் வரலாம். ஏன்னா கேட்டகரி வைஸ் மார்க் வாங்குறது டிஃபர் ஆகலாம். ஸோ அதனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலேஜுக்கும் 92.5% as well as 7.5% ரிசர்வேஷனில் வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உண்டான க்ளோசிங் கட் ஆஃப், க்ளோசிங் ரேங்க் டீட்டெயில்ஸ் கொடுத்து டிஸ்கஸ் பண்ண போகிறோங்க. சாய்ஸ் ஃபில்லிங் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து நல்ல காலேஜ் சிட்டியில் படிக்கலான்ட்டு இருக்கும், ஒரு சிலருக்கு வந்து பக்கத்தில் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கலான்ட்டு இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு 10 காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணுவீங்க. உங்கள் கட் ஆஃப் உங்கள் ரேங்க்குக்கு மேலே இருக்க ஒரு 5 காலேஜஸ், கீழே இருக்க 4 காலேஜஸ், இது வந்து உங்களோட சாய்ஸில் ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. இதை வந்து ஃபஸ்ட்டு போடுங்க. நீங்கள் எல்லாருமே போடுற மாதிரி எம்எம்சிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி போடாதீங்க. அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மிஸ் பண்ணிடுறாங்க. எனிவே நாம் இப்போது காலேஜ் டிஸ்கஸ்க்குன்னா வீடியோக்குள்ளார போயிடலாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா மதுரை மெடிக்கல் காலேஜ். மதுரையில் இருக்க காலேஜ். இதுவுமே வந்து ஒரு பழமையான காலேஜ். இது வந்து பார்த்திங்கன்னா 1954 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 250 சீட்ஸ் இருக்குது. இப்போ நம்ம வந்து 92.5 ரிசர்வேஷனில் என்ன கட் ஆஃப், மினிமம் கட் ஆஃப் அண்ட் மேக்ஸிமம் கட் ஆஃப் கேட்டகரி வைஸ் பார்த்துடலாம். கடற்கரை ஓசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மினிமம் கட் ஆஃப் 635 அண்ட் ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா 607ங்க. மேக்ஸிமம் கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா 650, ரேங்க் வந்து 365ங்க. பிசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மினிமம் கட் ஆஃப் 621, ரேங்க் வந்து 930, மேக்ஸிமம் கட் ஆஃப் 661 வரைக்கும் போயிருக்கு, ரேங்க் வந்து 253. பிசிஎம் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மினிமம் கட் ஆஃப் 615, ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா 1077, மேக்ஸிமம் மார்க் கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 641, ரேங்க் வந்து 501ங்க. எம்பிசி அண்ட் டிஎன்சி கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மினிமம் மார்க் 605, ரேங்க் 1358, மேக்ஸிமம் மார்க் வந்து பார்த்திங்கன்னா 640, ரேங்க் வந்து 527. எஸ்சி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மினிமம் கட் ஆஃப் வந்து 521, ரேங்க் 5223, மேக்ஸிமம் மார்க் வந்து பார்த்திங்கன்னா 607, ரேங்க் வந்து 1283ங்க. எஸ்சிஏ கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மினிமம் கட் ஆஃப் வந்து 483, ரேங்க் வந்து 7436, மேக்ஸிமம் கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா 506, ரேங்க் வந்து 6038. எஸ்டி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் கட் ஆஃப் மார்க் வந்து 466, ரேங்க் 8418, மேக்ஸிமம் மார்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா 468, ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா 8335. இது பொறுத்தவரை 92.5% ரிசர்வேஷன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 7.5% ரிசர்வேஷனில் என்ன கட் ஆஃப் அப்படிங்கிறத பார்த்துலாம் கிடையாது. பிசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மினிமம் மார்க் வந்து பார்த்திங்கன்னா 442, ரேங்க் வந்து 70th ரேங்க்குங்க. மேக்ஸிமம் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 493, ரேங்க் வந்து 21.
பிசிஎம் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் மார்க் வந்து 464, அதே தான் மேக்ஸிமம் மார்க்கும். ரேங்க் வந்து 46 ரேங்க்குங்க. எம்பிசி டிஎன்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் மார்க் வந்து 451 ரேங்க்கு, மேக்ஸிமம் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 530, 9th ரேங்க். எஸ்சி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் மார்க் 421, 108 ரேங்க்குங்க. மேக்ஸிமம் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 465, 44th ரேங்க். எஸ்சிஏ கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் மார்க் 436, ரேங்க் வந்து 78. ஸோ சேம் இதுதான் எஸ்சியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஒரே ஒரு கேண்டிடேட் தான் அதில் எஸ்சிஏல ப்ளேஸ் ஆகியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 7.5% கட் ஆஃப் இதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் கவுன்சிலிங் ரிலேட்டடாக பார்த்துட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணலைன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அது நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு இமீடியட்டாக வரும். உங்களோட ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நாங்கள் ஆன்சர் பண்ணுறோம். தேங்க்யூ.